வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து நான் வீடியோ எடுத்து நீ காண்டியா வீடியோ எடுக்கவே இல்லை சும்மா தான் இருக்கேன் இல்லை உயிர் போடுற அது கடைசி நான் பார்த்துச்சா ஒரு வீடியோன்னா எடுக்கலடி சரி நீ ஓடு இல்ல அது நான் இந்த கண்ணாடியை பார்க்குறேன் நீ ஓடு ஓகே இந்தியா நாள் பிதா சுதன் பரிசுத்த ஆவி ஆமென் அல்லாவுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் வெல்ல சிவபெருமானையும் மிச்சம் இருக்கிற முழு கடவுளையும் கும்பிட்டு கொண்டு அங்காள பக்கம் சிக்கனை போடுங்க நான் என்ன லேர்னிங் பழக்கிறேன் எப்படி சேனத்துக்கு எப்படி ஓடுறேன் சீட்டில் இருந்துட்டீங்களா நான் பழக்கிறத வடிவாக கேளுங்க ஃபர்ஸ்டா சரியா இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ என்னென்றாலும் இப்படி கார் ஓடுறேன் வீடியோ போட வேணும் ஓகே முதல் வந்து சீட் பெல்ட் போட்டிங்களா சரி பிரேக்கில் கால் வச்சுட்டீங்களா ஊண்டி அமர்த்தி தான் கியர் போடணும் பிரேக்கில் இறுக்கி அமர்த்தி சரிதானே மற்றதுக்கு கிளச் இருக்கும் இது கிளச் இல்லாத வெஹிக்கிள் தானே ஆட்டோ கியர் ஸோ நல்ல இறுக்கி அமர்த்தி போட்டு அங்காள் பக்கம் இங்கே பக்கம் கண்ணாடி செட் பண்ணிட்டீங்களா நேர தெரியுதா முதல் நேரையும் தெரியுது ஓகே சரி அவசரப்படு ஆக்கையில் அங்கே கண்ணாடிக்கு பேரம் கொண்டும் இல்லையா இதை போட்டு வைங்க நல்ல பிரேக்கில் ஃபுல்லாக அமர்த்துங்க இறுக்கி ஊண்டி அமர்த்தி அடி ரைட் டிஏ போடுங்க டிரைவிங்கு ரைட் போடு வெயிட் அந்த இது அவன் ஏதோ தப்பிட்டான் ரைட் அவன் போகட்டும் அவன்கிட்ட உயிரிண்டைக்கு ஏதோ நல்ல ஆளும் தப்பிட்டு அங்கே கண்ணாடியை பார்த்துட்டு ஒன்றும் வேற வேணா மாற்ற வேண்டியா இடிச்சேன்னா இந்த போலீஸ்காரங்க இடிச்சிருக்கோம் முடிக்கிறேன்டா போலீஸில் பிஏ செய்யா பரவாயில்ல நல்ல ஆளும் தப்பிட்டார் சரி என்னண்டா சில விஷயங்கள் வந்து இப்படி தான் கார் டிரைவ் பண்ணி ஓடைகளில் அதை வடிவ பழக்கணும் என்னென்றால் இப்போ அது சரியான முக்கியம் அதோட இந்த ரோட்டில் பார்த்து மன்னார் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறபடியா எந்த மாடும் இன்சூரன்ஸ் பண்ணி இருக்காட்டி அது மாடு வச்சிருக்கிறாங்கன்றது தான் பிள்ளையோடைய எந்த பிள்ளை இல்லை பொதுமக்கள் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து வடக்கு கிழக்கில் இல்லை இலங்கை முழுக்கா போட்டுக்கொள்ளணும் என்னன்னா நான் இலங்கை முழுக்கா கௌசல்யாக கார் பழக்கம் சிறப்போ என்றால் அது தங்களுடைய முக்கியமாக வந்து நீங்கள் எங்கெங்க இன்சூரன்ஸ் போடலாமட்டா இந்தியாவில் இருக்கிற மாட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்க வந்து அடுத்த மாடு அடியா பிரேக் சொன்னான் மாட்டு இப்படி பிரேக் அடிச்சா பின்னால வாரம் வந்து அடிக்க போறான் ரைட் நான் சொன்னேன் மன்னார் பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் மாட்டு சாணத்துக்கு மேலால கார் போகுது அது பிரச்சனை இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் உங்களோட ஆடு மாடு கோழி கழுதை முக்கியமாக கழுதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கணும் எந்த மன்னார் ரோட்லையும் எந்த காரால் ஆடு மாடு கோழிக்கு மேலே ஏற்றினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை கௌசல்யா தான் பொறுப்பு சரி படிப்பா ரைட் வெரி குட் கண்ணாடியே இடக்கடை பார்த்துக்குள்ள அரை ஸ்பீடாக மோட்டர் சைக்கிளில் வம்புக்கு ஓடுவாங்க நான் ஏன் இந்த வீடியோ எடுத்து போடுறேன்டா இன்னும் ஊண்டி ஆக்குறதுக்கு இல்லை பொம்பளைகள் வந்து ப்ரொமோட் பண்ணப்படணும் அதாவது வந்து நாங்கள் அரசியல் மட்டும் இல்லை சமைக்கிறது மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் பொதுமக்கள் வந்து பொம்பளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும் ஆனால் நீ இப்போ ஓடுறது வந்து எனக்கு சரியான சந்தோஷம் என்னென்னா ஆரன் கோவக்கார் வந்தால் நான் சொல்கிறேன் அந்த யார் ஒருத்தர் சிவத்தை சனம் வந்து என்னென்னா ரெடி ஆகி இப்போ மன்னாரில் ஆல்ரெடி சிவத்தை ஷர்ட்டோட தான் ரோட்டில் நிற்குது ஏன்னா கவுன்சில் எனி டைம் வருவா அப்போ அவருக்கு தெரிய வேணுமென்றதுக்காண்டி எங்கள்ட அப்படி வட்டி ஓடாது பெண்டில் அப்படி ஓடாது பெண்டில் போய் ஸ்லோ பண்ணு சரிதானே மற்றது ரைட் பட்டு நீங்கள் வட்டி பழகு ரெண்டையாலே பட்டு மற்றது கை வந்து இப்படி வச்சு இப்படி டேர்ன் பண்ணுறதான் ஐடியல் பட் அது கொஞ்சம் நாள் செல்லும் அந்த இது ஸ்லிப் ஆகும் ஸ்லோவாக பெண்டில் ஸ்லோ பண்ணி போட்டு யூ கேன் கோ ஓகே நல்ல விஷயம் அப்படி தான் ஓடுவோம் என்னடா எனக்கு இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது என்னென்னா உயிர் பிரச்சனை வந்து இருந்தது உங்களுக்கு எல்லாருமே வடிவாக தெரியும் உயிர் பாதுகாப்பு இல்லை ஆனால் உயிர் பாதுகாப்பு பெண்டு ஸ்லோவாக போகும் பட்டு அதை இவ்வளோ ஸ்பீடாக போய் பட்டினா பக்கத்து வீட்டு வேலிகள் இருந்த வேலிகளையும் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வேலிக்கு இடிக்காதுன்னு நான் பொறுப்பில்லை அது சொல்லி போட்டேன் ஆனால் இந்த ரோட்டில் வடிவாக போகலாம் ஒரு பிரச்சனை நல்லா ட்ரைவ் பண்ணுறான் வெரி குட் பாருங்க இப்போ உங்களோட சினமே இல்லாத இடத்துலாம் விட்டுருக்கேன் ஏனண்டா என்னால எந்த காரால ஒருத்தருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுக்காண்டி பொதுமக்கள் புழங்காத இடமா பார்த்து நான் கார் டிரைவிங் பழக்கிறேன் அந்த சமூக அக்கறை உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் பொதுமக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காண்டி நான் கார் பழக்கிற இடம் வந்து ஆனா பார்த்து போ அவசரப்படாத இதில் ஸ்லோ பண்ணு என்ன அந்த மேடு ரைட் அங்கே ஒரு வெஹிக்கிள் வருது ஸ்லோ பண்ணு அவன் போடு இப்போ ஓகே இப்போ கொஞ்ச நாள் போக என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் எந்த கேப்பில் போகும் பயமா இருக்கு ஆனால் இந்த ரோட்டில் நிற்கிற ஆடு மாடு எல்லாமே எவ்வளோ உயிர் பயத்தோட நிற்குமன்றது எனக்கு அங்கே எங்கே போகுது அங்கே கார் ரோடு வளைஞ்சிருந்தா வளைஞ்சு எடுக்க அப்படி நேரம் எடுக்கிறது ஐயோ சரி
சரி நான் விஷயத்துக்கு வருவோம். ஏனண்டா அங்க ஒரு வெஹிக்கிள் வருது, அங்க வெஹிக்கிள் வர இங்க நடக்குது விளங்கோடு உங்களுக்கு இவ்வளவு பயத்துல போறேன். சிலவாப்போம் வெஹிக்கிள் வரைக்கும் சிலவாப்போம். இப்பதான் உனக்கு அந்த ரோட்டுண்டு நான் வந்து லைசன்ஸ் காரோட பழக்கிற பயங்கர சிம்பிள். கார்ல ஏறி அதே ஓடண்டு விட்டுறோம். அதப்படி இதப்படி அங்க வளையாத இங்க வளையாத நிமித்தாது இல்லை. நாங்களாவே ஓடி பழகினா தான் கார் ஓடாம ஒழிய. நான் சில பேர் ஓட பழக்கிறத பார்த்துருப்பேன். ஸ்டியரிங் பிடிக்கிறதுக்கு ஒரு மதம் பழக்குவேன். அப்படி இல்லை, ஏறி முதல் நாள் இருந்தாச்சு. எங்கிட்ட பாட்டில் திங்க் பண்ணணும், நான் என்ன செய்ய போறேன். முதலாவது கார் கதவை பூட்டணுமோ இல்லையோ. கார் கதவு திறந்தபடி எடுக்கல தானே, கதவை பூட்டி போட்டு சில வாகனங்களுக்கு வந்து ஓட்டோ லொக்கி இருக்கும். இப்போ இது வந்து எடுத்து ஒரு 5 km/h இந்த வாகனம் போய்க்கல ஆட்டோமேட்டிக்கா நடு ரோட்டால போறேன். இதைத்தான் சொல்றேன், நடு சென்டரால போறேன். இந்த கார் வந்து அந்த ரோட்டு நடு சென்டர்ல போகுது. இந்த கரையில ஓடு. பின் கண்ணாடிய பேர், பின் கண்ணாடிய வந்து உனக்கு தெரியாது. இந்த கண்ணாடி படிவா தெரியுதாடி? தெரியுது, ரைட், வெரி குட். கார் ஓடுற இவ்வளவு சிம்பிள் வேறுங்கோ. ஆனா இருக்கிறதுதான் பயங்கர கஷ்டம். சரி, கார்ல வரை காரை வடிவா பூட்டிட்டோமா. நான் இது பொம்பளைகளுக்கு அட்வைஸ் பண்றேன். என்னண்டா, உங்களோட மனுஷன் மேல கார் இருந்தா நீங்கள் சொந்தமா ஓடி பழகணும். ஒரு இடிபட்டா என்ன பிரச்சனை இல்லை. எடுத்து முன் வீட்டு மாமரத்துக்கும் பின் வீட்டு பேன மரத்துக்கும் முடிக்கிறவருக்கு அவ்வளவுதான். என்னண்டா ஃபர்ஸ்ட் எந்த கார்ல இல்லை அந்த விளையாட்டுலாம் தெரிய வராது. நல்லா ஓடுறான். ஒரு நாள் பழக்கி விட்டு நான் நல்லா அவ்வளவுதான். நல்ல வடிவா டிரைவிங் பண்றாள். வெரி குட், ஐ லைக் இட். ஆனா பயமா இருக்கு. அதுல பெண் வருது, அந்த வழியா ஸ்லோ பண்ணு. பெண்டுக்கு அங்கால வர வெஹிக்கிள் தெரியாது. ஒரு பெரிய லொரி அந்த ஃபுல் பெண்டையும் பிடிச்சு கொண்டே வரும். அதால ரைட். இனி உனக்கு ஒன்றும் தெரியறது எடு. அங்கே பாரு, அங்கே அந்த ரைட். ரைட், வெரி குட் டிரைவிங். இங்கே வேறுங்கோ எவ்வளோ வழியாக ஓடுறான். சரி, நான் அதுக்கே மாட்டு சாணத்துக்கு மேலே அழுகுறேன். உனக்கு ஏன் இந்த ரோட்டால் விட்டுருக்கேன்டா, மாட்டு சாணத்துக்கு வெட்டி எடுக்கணும். அங்கே எல்லா மாடு நிற்குது. மாடு நாய் இந்த ரெண்டும் உங்களுக்கு வடிவா விளையும் கொடுங்கொண்ட எனி டைம். மட்டும் ஆடு மன்னாரை பொறுத்த வரைக்கும் கழுதை, ஐ மீன் இருக்கிற கழுதை. என்னண்டா எனி டைம் அது எங்க ஜம்ப் பண்ண தெரியாது. ஆடு மாடு கழுதை இந்த விலங்குகள் இருக்கு தானே, அது இந்த பக்கம் போகும். அப்போ அதுக்கு பின்பக்கத்தால் வெட்டி எடுத்துடலாமன்ற போட்டு பின்பக்கத்தால் எடுக்காது. அப்படி நின்ற இடத்துலேருந்து திருப்பி ஜம்ப் பண்ண நாய் எல்லாமே ஏதாவது விலங்குகளை கண்டு இல்லை வேறு ஒரு நாயை கண்டு போட்டு. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டாக காரில் இருந்தால் கார் டோரை லாக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டாக கார் டோர் லாக் பண்ணாமல் பெரும்பாலான கார்கள் ஓடிடாது. சரிதானே? அதுக்கு பிறகு கார் எல்லாம் ஆஃப் பண்ணி தானே எப்போ இருக்கு. ஃபர்ஸ்ட்டாக உங்களோட காலை தூக்கி ஃபர்ஸ்ட்டாக அவங்களோட கால். வெரி குட், ஐ லைக் இட். ஓகே, அங்கால தெரியாடி. இப்போ கௌசி அங்கால உனக்கு அதாவது பெண்டில் அங்கால தெரியாடி அதில் ஸ்லோ பண்ணிடும். விளங்க உனக்கு என்னடா யாழ்ப்பாணத்து கார் முக்கியமாக எங்கள்ட தமிழாக்கள் வந்து இந்த ரோட்டில் எடுக்க வெட்டேக்கில் தண்டை பக்கத்துலேயே நல்ல இடக்கை பக்கத்தால் வெட்டுறேன். பக்கத்துக்குள்ள போய் தான் வெட்டேக்கில் அப்படி எங்கட காரை கழிச்சு வந்து போவோம். ஆகவே ஸ்லோவாக போவோம். நன்றி. என்னடா காரில் ஃபர்ஸ்ட்டாக ஏறிட்டோம், காரோட டோரை லாக் பண்ணிட்டோம். அடுத்து நீ எப்படி கார் ஓடுறது? ரைட், லாக் பண்ணி நான் பிறகு கால் ஃபர்ஸ்ட்டாக காலை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில கார்களுக்கு வந்து 3 சாமான் இருக்கும். கிளச் அது இடப்பக்கத்தில் இருக்கும், இடது கால் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கிளச் கழுத நிற்குது, கழுத நிற்குது, எனி டைப் ஆயும். சரிதானே? ஓகே, இடப்பக்கத்தில் வந்து கிளச் இருக்கும். ஏறி வடிவா இருக்கிறது தானே. எப்படி ஏறி இருந்தா பிறகு இடது கால் தெரியும் தானே. இடது கால் பக்கம் இருக்கிறது கிளச். ஒரு நாளுமே ஒரு கார்லையும் மாறி இருக்காது. இப்போ அமெரிக்காவில் இருந்து யாரும் பார்த்து போட்டு பேசாதீங்கன்னு, ஸ்ரீலங்காவில் ஓடுற காரில் எங்கே இருந்தாலும் இடது கால் பக்கம் வந்து கிளச் இருக்கு. சரிதானே? சரி, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக போங்க, பெண்டில் ஸ்லோவாக போங்க. ஹவுஸ் சொல்லியிருக்கேன், யூ ஆர் டிரைவிங் வெரி வெல். on the second day you are improved a lot. இண்டதுக்காண்டி சொன்னதுக்காண்டி இவ்வளோ ஸ்வீட்டாக ஓடுறது. ரைட், இப்போ நேராக போய்க்கல ஓடம்மா கொஞ்சம் அமைச்சி பேர் ஒரு 60-70 மேலே போகாது. ஏன்னா இப்போ படாரோட பிரேக் அடித்தா ஹேண்ட் பிரேக் அடித்து நிற்கலாம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த விலகு கையில் இருக்கிற ஹேண்ட் பிரேக் மட்டும்தான். சரி, நல்லா ஓடுறாங்க. அங்கே பெண்ட் தெரியலையோ, ஸ்லோ பண்ணு. பெண்டை ஸ்லோவாக. ரைட், இப்போ பாரு இந்த பிரேக் அடிச்சாங்க பிடிச்சாங்க அடிக்கிறேன். பிரேக்கை வந்து ஸ்லோவாக அமர்த்தி ஸ்லோவாக விட தெரியணும். ஸ்லோவாக அமர்த்தி ஆக்சிலேட்டரையும் ஸ்லோவாக அமர்த்தி அந்த அமர்த்திரையில மாட்டுற வாழை மிதிச்ச மாதிரி அப்படியே அமர்த்திரையில. சரியா? சரி, ஏறி இருந்தாச்சு. அங்கால பார்த்து கொண்டு நேர பெரிய அங்கால ஒரு அவன் இந்த புள்ள அப்படி இடிச்சேன்னா அந்த ஒரு. சரி, அது பிறகு காரை லாக் பண்ணிட்டோமா. இடது கை உள்ள பக்கம் கிளச். இடது காலால் கிளச்சை
வலது காலால கியர், அது கிளச் கியர் உள்ள காருக்கு. இது வந்து ஓட்டோ கியர், இது வந்து சிம்பிள் ஓடுறதுக்கு. இது ஒரு காலை வச்சுக்கொண்டு இப்படி 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 மாற்றி மாற்றி அமர்த்த வேண்டிய ஓட்டோ கியருக்கு. மேனுவல் காருக்கு வந்து இடது காலால கிளச்சை ஃபுல்லாக அமர்த்தும், சரிதானே? அதுக்கு பிறகு வலது காலால பிரேக்கை அமர்த்தும். ஓகே, தட் இஸ் சிம்பிள். ஏறினம், லாக் பண்ணிட்டோம். கார் ஓன் பண்ணுறதுக்கு முன்னா இடது காலால கிளச் அமர்த்துறோம், வலது காலால கியரை பிரேக் அமர்த்துறோம். கியரை இல்லை, பிரேக் அமர்த்துறோம். கியர் என்ன கண்டுபிடிக்கிறேன்டா, அந்த மூண்டு இருக்கு, மூண்டில் தொங்கல்ல, வெள்ளப்பக்க தொங்கல்ல இருக்கிறது வந்து கியர். ஸோ கியரில் தொடக்கூடாது. கியரில் தொடாமல் தான் ஸ்டார்ட் எடுக்கணும். அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க. எந்த பெரிய லேர்னர்ஸ் உங்களுக்கு படிப்பிச்சா இருந்தாலும் கியரில் வச்சு அமர்த்தி ஸ்டார்ட் எடுனா பிள்ளை, சரிதானே? கியரில் தொடவே கூடாது. பிரேக் அமர்த்திட்டோம், கிளச் அமர்த்திட்டோம். ஸ்லோவாக போங்க ஹவுஸி, ரோட்டில் ஆக்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறோம் அவ்வளோ நல்ல மாதிரி வெஹிக்கிள் மாடுகள் எல்லாம் போகுது. ரைட், வெரி குட். இதெல்லாம் உங்கள் லேர்னிங் பாயிண்ட் இருக்கு. என்னடா தச்சமே ஒரு மாடு வந்து நேராக நிற்கும், ஹெட் லைட்டுக்கு நேரம். ஸோ இந்த லேர்னிங் அந்த ஸ்லோவாக போ, ஹோன் அடி, ஸ்லோவாக போ, பிரேக் அடி. ரைட், அது விளத்தாது. ரெண்டாவது பேர் மாடு. இப்படி தான் கணக்கு என் ஃபேஸ்புக்கில் இருக்குது. ரைட், அந்த அன்னைக்கு விளங்கிட்டுது. ரைட், ஓகே, நல்ல நன்றி. மெல்லாம் கியர்லேருந்து காலடு, கிளச்சிலேருந்து காலடு, மெல்லாம் போகும். இவ்விடத்துல கிளச்சிலேருந்து காலடு இந்த ரோட்டில் க்ராஸ் பண்ணுது கஜகமான மாடு. ஸோ இவ்விடத்துல தான் வெரி குட். இந்த சின்ன மாட்டு கண்டுகள் வந்து அடிபட்டு இருந்தாலே பாவம். எனக்கு அந்த மாடு, ஆடு, நாய் என்ற கொஞ்சம் கன்சர்ன்ஸ் கூட. அந்த அன்னை நிற்கிறார் ஓடனுக்கு ஸ்லோவாக பிடிக்க போகிறீங்களான்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே ப்ரோ, ஃபோன் அடிச்சுன்னு போங்க. ரைட், இல்லை இப்படியா இடங்களில் ஓடப்படுற பிரச்சனை இல்லை. சரியா, நான் விஷயத்துக்கு வருவேன். காரில் ஏறிட்டோம், டோரை லாக் பண்ணி போட்டோம், இடது காலை தூக்கி கிளச்சில் கை வச்சுட்டோம், காலை வச்சுட்டோம். இடது காலை தூக்கி பிரேக்கில் கால் வச்சுட்டோம். அது பிறகு வலது காலை தூக்கி கிளச்சில் டண்டையும் முறுக்கி எவ்வளோ அமர்த்தலுமோ அவ்வளோ அமர்த்தணும். அட்ட உரையில் வச்சு, அதாவது பிரேக்கு மர உரையிலே இருந்து கொண்டு கிளச் மர உரையில இருந்து கியரை போட்டிங்கன்னு சொன்னால் கியர் வீல் வந்து உடையும். எங்களுக்கு தெரியாது அந்த மைனர் ஃப்ராக்சர்னு சொல்கிறது. வீலில் வந்து சின்ன ப்ரெஷர் வந்து அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் போக ஆட்டோமேட்டிக்காக கியர் வீல் வந்து உடைஞ்சு டுவல் கிளச் பிரச்சனை எல்லாம் வரும். அதால் இது பிரேக்கையும் அது தவிர அங்கே சைட் ஆடுங்க. இப்போ ஒரு விளத்தி விடுறேன் நல்லா, சரிதானே? பிரேக்கையும் அதுக்கு பிறகு கியரையும் அணைச்சி கொண்டு உங்களோட இடது கை பக்கம் இருக்கும் கியர், அது கையால் தான் போடுறது பெரும்பாலானது. நான் எனக்கு தெரியும் எல்லாமே கையால் தான் போடுறது. கவனம், பிரேக் அடிக்கணுமா? பிரேக் அடிக்கும். அந்த கால் இந்த பேர் காரே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்குது. இதில் ஆட்டோ சென்சர் இருக்கிறபடியாக கிட்ட வெஹிக்கிள் அப்படி எடுக்க ஒரு செகண்ட் நான் நினைச்சேன். சரி, எல்லாம் போயிட்டேன். சரி, பரவாயில்ல. உண்மையாகவே என்னென்றால் நீங்கள் இடது காலையும் தூக்கி பிரேக்கில் வச்சுட்டு கிளச்சை போட்டுட்டு அதுக்கு பிறகு பிரேக்கில் இருந்து ஃபுல்லாக கார் எடுத்துடணும். நார்மல் காரை பற்றி படிப்பிக்கிறேன். பிரேக்கில் இருந்து கால் எடுத்துட்டு கிளச்சை மெல்லமாக விட கார் முன்னுக்கு போகும். கிளச் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கு பிறகு பிரேக்கில் கால் வைக்கக்கூடாது. மெல்லமாக சாஃப்டாக மேலே வச்சுருக்கணும். அது பிறகு அந்த கிளச் காலை தூக்கி ஆக்சிலேட்டருக்கு மேலே வச்சு போட்டு அப்படியே அமர்த்தா ஆட்டோமேட்டிக்காக போகும், சரிதானே? அதுதான் சாதாரணமான ஒரு கார் ஓடுற முறை. ஆனால் இப்போ நாங்கள் ஓட்டோ கியர் கார், அதாவது ஓட்டோ கார்ன்னு சொல்லுவோம். ஃபோன் அடித்து சிக்னல் போட்டு எடுங்க. வெரி குட். ஓட்டோ கார் என்ன மாதிரிண்டா அங்கே வந்து கிளச் இல்லை, அதாவது வந்து ஓட்டோ கிளச் தானே. நீங்கள் ஆக்சிலேட் அமர்த்த கியர் வீல்ல இருந்து சின்ன வீல்ல இருந்து பெரிய வீலுக்கு மாறி விழுந்தோடனே போகும். அவை இந்த கிளச் அமர்த்தி ஒவ்வொரு முறையும் கியர் போட்டு கொண்டுக்க தேவையில்லை. டீல விட்டுட்டு ஒரே ஓட்டம் தான். அதில் பாலம் கொண்டு வருது, பார்த்துடுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, இடது காலை தூக்கி ஓட்டோ கியர் காரில் அந்த நான் சொன்னேன் உங்களுக்கு கிளச்சுக்கு ஒரு இடம் இருக்குமென்னு சொல்லி, அந்த கிளச்சுக்கு இருக்கிற இடத்துக்கு பதிலாக ஓட்டோ கியரில் அந்த காருக்கு முன்னுக்கே ஒரு இதொண்ட செய்து வச்சிருப்பீங்க. அதில் தூக்கி இடது காலை வச்சிடணும். 2 காலாலையும் ஓட்டோ கியர் கார் ஓடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 காலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக வலது கால் மட்டும்தான் ஓட்டோ கியருக்கு யூஸ் பண்ணணும். அது என்னுடைய லேர்னிங். நான் இப்போ கிட்டத்தட்ட 10-16 வருஷம் கார் டிரைவ் பண்ணுறேன். இடையில ஒரு நெஞ்சில் தண்ணியை போயிட்டு 2 மாடு கொடுக்க போக இந்த மாடு நடுவால் எடுத்து விட்டு நான் நினைச்சேன் சரி இண்டே கிழிஞ்சி ஆக்கமாட்டு எல்லாரும் நெஞ்சில் தண்ணி எல்லாம் போயிட்டு. என்னடா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மாடு மற்ற நாய் அதுகளெல்லாம் எனி டைம் எங்கேயும் ஜம்ப் பண்ணும். அப்போ மாடு இப்படி திங்கால தானே போகுதுன்னு நினச்சி கொண்டு அமர்த்தக்கூடாது மாட்டுக்கு முன்னே. அது மாடு எனி டைம் எங்கேயும் திரும்பினா அப்போ மின்னி இருப்போம் காருக்கு. சரி பரவாயில்ல. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்லோவாக, அதாவது வந்து
ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடாது, ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். என்னடா என்ன இது படிப்பிக்கிற நேரம் நெஞ்செல்லாம் பயப்படுறன்ற, நெஞ்சில் தண்ணி இல்லாமல் படிப்பிக்கிறன்ற இதுதான். அவ்வளோ ஒரு பயம் வந்து திடீர்னு பயந்துடும். சரி, ஓகே. வெண்டமாக ஸ்லோ பண்ணுது. வெண்டை ஸ்லோ நல்லா ஓடுறால் வெண்டில் அந்த பக்கம் போகக்கூடாது. மற்ற மாடு அங்கே வருது. மாடுகளமா எனி டைம் எங்கே மாடு நிற்கிற இடத்துல பெஸ்ட் ஐடியா நல்ல டிரைவர்ன்றது வந்து மாடு பண்ண மாதிரி வருதுண்டா அவட இந்த கேப்புகள் எல்லாம் எடுக்கக்கூடாது. எனி டைம் எனி மாடு இல்லை ஏதாவது ஒரு மாடு வந்து பாருங்க எப்பயும் எனி டைம் எங்கேயும் போகலாம். பிரேக் அடிச்சு நில்லுங்கோ, லெட் தெம் கோ. அது வந்து தெண்டவாடில் கடந்து போன அப்புறம் நாங்கள் போவோம். ஏன்னாண்டா இது இப்போ இங்கால போய் கொண்டிருக்கிற மாதிரி திடீர்னு பாயலாம். இஞ்சால் அங்கே பாருங்க, அங்கே ஒரு இன்னொரு மாடு இடி கேட்கல, இஞ்சால பாயலாம். என்னடா எதுவும் நடக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, லெட் தெம் கோ. மாடு பாஸ் பண்ணிட்டோமா தானே எல்லாம். இப்போ அந்த மோட்டர் பைக்கில் வாராக்கள் கூட எடுங்க மெல்லும் அங்கே சைடில் எடுங்க மெல்லும். அப்போ கூட விட்டு பெஸ்ட் ஐடியா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இன்னொரு கார் ரெண்டு பெரிய டிரைவர் மாதிரி படாரண்டு ஓவர்டேக் பண்ணி எடுத்துகிட்டு போனவர். இந்த மாடுகள் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் டிரைவ் பண்ண தொடங்கி கிட்டத்தட்ட இப்போ 16 வருஷம். 2008ஆம் ஆண்டு இதை எடுத்து நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நான் கவுசி கத்தி நான் விஷயத்தை கட் பண்ணிட்டேன், பேசி போட்டேன். நம்மளுக்கு என்னென்றால் நான் 2008ஆம் ஆண்டு ஹெட்டனில் இது எடுக்கைகளில் ஒரு லேர்னர்ஸ் ஒன்றில் போய் தான் பழகிட்டேன். அப்போ எனக்கு அங்கே அவர் வந்து இப்படி தான் இருப்பார். வச்சிருந்து ஒரு அந்நியவர் பழக்கினவர், பெண்ணில் ஸ்லோ பண்ணுவாங்க பழக்கினவர். ஒரு நாளும் டிரைவிங் பழக்க பேசக்கூடாது. நான் அவரை பேசி போட்டேன் நினைச்சுக்கொள்ள. என்னென்றால் அவர் இப்படி பழப்பிக்க எனக்கு ஒரு நாள் படிப்பிக்க அவர் அந்த காலில் அடிப்பார், கையில் அடிப்பார், புறங்கையில் முகத்தை புறங்கையில் முகத்தில் அடிப்பார். இன்னும் ஓடுறேன். அப்போ நான் ஒரு டென்டல் ஸ்டூடெண்ட். அப்போ ஒரு நாள் சொன்ன உடம்புலாடான்னு முகத்தில் அடிச்சுட்டேன். எனக்கு சைடில் நிப்பாட்டி கொடுத்தாங்க. எனக்கு நீ படிப்பிக்கிற நீ இதுக்கு போட ட்ரையலுக்கு போடு. ட்ரையலில் நான் போயிட்டு வருதுமா, ட்ரையலில் நான் விசைனா நான் ஃபெயில் ஆகிறேன். அது சிம்பிளாக ரிவர்ஸ் அடிச்சிருக்கேன். நாங்கள் ஒரு நாளுக்கு பயத்தில் ஒரு நாளைக்கு கார் வந்து லேர்ன் பண்ணிடலாம். அவர் பேசி வேறா இல்லடி அவர் திட்டு வேறான்னு நாங்கள் சுயமாக ஓடுவோம்.
ஹர்சல் வெரி குட். உங்களுக்கு ஓவர்டேக் பண்ண போறீங்கன்னா ஹோன் அடிச்சு ஓவர்டேக் பண்ணுற நேரில் 2 கையும் வைக்கிறது பெட்டர். ஒரு கையால் ஓவர்டேக் பண்ணுறது சரியான கஷ்டம். 2 கையும் ஸ்டியரிங் வீலில் வைக்கிறது ஐடியல். இல்லை ஒரு கையால் எடுப்பீங்கன்னா எடுப்போம், பிரச்சனை. அவரும் எடுக்கிற ஸ்பீட் எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸ்லோ போங்க நான் சொல்கிறேன், எடுக்க வேணாம், ஸ்பீட் எடுக்க வேணாம். இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களோட ஆக்கள் ஒரு மென்டாலிட்டி என்னென்றால், நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். மற்ற பாருங்க அவர்கிட்ட ஓட்டத்தை பாருங்க எப்படி இருக்குட்டு. ஃபோன் அடிங்க ஏன்னா பூராக்களே ஏதாவது யோசனையில் போவினோம். ரைட் ரைட் ஸ்லோ பண்ணும். ரோட்டில் மண்ணில் ஏதோ ஓடாக்கு எங்கட ஆக்கள் இருக்கிற மென்டாலிட்டி என்னென்னா, 6வது ஓவர்டேக் எடுக்க வலிக்கிட்ட ஐயோ ஓட்டு எடுக்கிறான்னு கூட பட மாத்திரு அடி. 6வது ஓவர்டேக் எடுக்க வலிக்கிட்டா விடனடாப்பா அவன்கிட்ட போகிறதுக்கு. ரோட்டில் இவ்வளோ டைம் இருக்குது. 6வது ஏன் அங்காள் பக்கம் போகுது வெஹிக்கிள். 6வது ஓவர்டேக் எடுக்க மட்டும்தான் பாஞ்சடிச்சு பட 2 ஓவர்டேக் எடுத்து நான் இங்கே ஓவர்டேக் பண்ண விட மாட்டேன்னு அந்த சிக்னல் போட்டு ஓவர்டேக் எடுக்க தான் பாவி ஒன்றுமில்லா பட 2 மாற்றுவாங்க. சைட் கண்ணாடியில் தெரியும் ஒரு வெஹிக்கிள் வருதுண்டு. ஃபோன் அடியுங்கோ, அவருக்கு சைட் கண்ணாடி இல்லை, இப்போ ஃபோன் அடிங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸ்லோ பண்ணுங்கோ. இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ராவாக பூட்டி இருக்கிறாரு பாருங்கோ ரோட்டில் போகிறத. அப்போ இவர் எக்ஸ்ட்ராவாக பூட்டிக்கார், உங்களுக்கு கெஸ் பண்ணி எடுக்கலாம். ஸ்லோ பண்ணி போட்டு அந்த வெஹிக்கிள் போக விட்டுட்டு அந்த அதில் ஒரு வெஹிக்கிள் ஒன்று வருது, லெட் த வெஹிக்கிள் கோ. அதுக்கு பிறகு இவர் ஃபோன் அடியுங்கோ. இவருக்கு சைட் காண்டியெல்லாம் இல்லை. இப்போ இதில் எனி எடுங்கோ. அவர் எனி டைம் இங்கே திருப்பி போட சொல்லுவார். நான் கையை காட்டி தான் திருப்பி நானுட்டு வடதுபடி எக்ஸ்ட்ராவான இதெல்லாம் பூட்டி கொண்டு ரோட்டில் போகிறது நீ அவங்க பாவம். அது அவங்க அந்த தொழில் எடுங்கோ. அதில் ஏதோ ரோட்டில் திருப்பியும் ஏதோ போட்டிருக்கணும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரச்சனை யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமே இருக்கிற ரைட். அங்கே ஒரு வெஹிக்கிள் ஒன்று வேறு ஸ்லோ பண்ணி விட்டுட்டு அதை போக விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு சிக்னலை போட்டு ஓட்டை எடுக்கும். அங்கே கண்ணாடில் பாருங்க வெஹிக்கிள் வருதாண்டு வேறு ஒரு செம்மறி அங்கே சிக்னல் போடுங்க. ரைட் வெரி குட். அங்கே எடுங்க ரைட் அப்படி தான் எடுக்கிறேன். ரைட் வெரி குட். ஒன்லி 2 days ஒன்லி இந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு 10 minutes தான் ட்ரைவ் பண்ணவள். இன்றைக்கு செகண்ட் டே. வெரி குட். தட்ஸ் ஆல் ரைட். ஐ ஹேவ் காட் அ டிரைவர். வெரி குட். நிம்மதியாக நித்திர விடலாம் நினைக்கிறேன். இரவில் ஓடுறது மற்றது கொழும்புல ஓடுறது சரியான கஷ்டம். ஒரு டிரைவர்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்றால், நான் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் 50 years எக்ஸ்பீரியன்ஸோடு இருப்பீங்க. இன்னொரு வெஹிக்கிள் உண்டு மற்ற நாங்கள் தூரம் பஸ் ஒன்று தெரியுது. ஸோ ஸ்லோ பண்ணுவோம். பஸ்காரர் விசர்த்தனமாக ஓடுவாங்க. இங்கே வந்து அடித்து போட்டு அங்கே போய் நிப்பாட்டி போட்டு சொல்லுவாங்க. நாங்கள் தான் ரோட்டை க்ராஸ் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக போவோம். கொஞ்சம் நாள் போவோம். இந்த பஸ் எல்லாம் கண்ணில் தெரியும். அதை அமைதிட்டே போயிட்டே இருக்க வேண்டியார். ஒரு வருஷம் தனியாக கார் ஓடினீங்கன்னா ஓகே. வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். சரியான சந்தோஷமாக இருக்குது. வெரி குட். அந்த வீடியோவையும் போன முறை எல்லாரும் எனக்கு தான் பேசி எழுதியிருந்தவங்க. நீர் வாயை மூடிட்டிடும் அவன் நல்லா ஓடுவாண்டு. ஆனால் இதில் இருக்கிறவன்ட நீங்கள் உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுவீங்க. இங்கே இருக்கிறவனுக்கு தான் நெஞ்சின ஒரு தெரியும். நான் இப்போ கை எடுத்துட்டு போகிறவா நான் ஸ்டியரிங் வீலில் கை வைக்கல. ஷீ இஸ் டிரைவிங் ஹர் செல்ஃப். வெரி குட் டிரைவிங். என்னென்றால் நாங்கள் யாரையுமே பேசக்கூடாது. உனக்கு ஓட தெரியாது, உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியாதுன்ட்டு. லெட் அண்ட் ட்ரைவ். ஒரு அடிப்பட்ட ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது தானே. பட் சில டெக்னிக்கலை சொல்லி கொடுக்கணும். அது வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸோட வர்றது. எனி டைம் கவுசி இந்த 10 ஏருக்குலேருந்து ஏதாவது ஜம்ப் பண்ணலாம். ஸோ யூ மஸ்ட் பி வெரி விஜிலன்ஸ். ஏதாவது 10 ஏருக்குலேருந்து பாயலாம். இப்போ இந்த ரோட்டில் கொஞ்சம் அங்கால போகிறதுல நட்டம் இல்லை. அங்கே வரைக்கும் எங்களுக்கு தெரியுது. ஓவர்டேக் பண்ணால் ஒருத்தரும் இல்லை. இந்த ரோட்டில் கொஞ்சம் இப்படியான ரோட்டில் ஒன்றுமே இல்லை. வெஹிக்கிள் ஒன்றுமே இல்லை பாருங்க. இப்போ இங்கேருந்து என்ன பிரச்சனை வரலாமாட்டா, எனி டைம் இந்த 10 ஏருக்குலேருந்து மாடு உண்டு அல்லது ஆடு உண்டு அல்லது ஏதாவது ஒரு லேம் மாஸ்டர் உண்டு. இப்போ டேரக்ட் வலிக்கிட்டு கொண்டு மெயின் ரோட்டுக்கு போடலாம். ஸோ இப்படியான இடங்களில் கொஞ்சம் ரோட்டை விட்டு விலத்தி போகிறது, அதாவது நடுவோடு எடுக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அங்கே தூர வெஹிக்கிள் வந்து எடுக்கக்கூடாது. மற்ற பெண்டில் ஸ்லோ பண்ணுவோம். பெண்டில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுங்க. இந்த பெண்டில் போன வீச்சுக்கு வெட்டக்கூடாது. கண்ட்ரோல் இருக்காது. ஸ்டியரிங் வீல் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ பெண்டில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுங்க. வெரி குட். செகண்ட் டே இண்டியோட இனிமேல் அந்த பாருங்க நான் சொல்லி வாய் முடியலை. நேரம் கொண்டு ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. நேரம் கொண்டு படாரண்டு ஏற்றுற ரோட்டுக்கு நான் சொல்லி வாய் முடியலை. என்றால் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் வர. இது தயவுசெய்து லேர்ன் பண்ணுங்க. என்னடா எங்களோட ஸ்ரீலங்காவில் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்துலேயோ அல்லது எங்கண்ட பிரதேசங்களில் ஓடுறது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த ரோட்டில் இருந்து கரையில் இருந்து ரோட்டுக்கு ஏற்றேக்க வெஹிக்கிள் வரும், அவன் ஸ்பீடாக போவான், ஒரு கன்சர்னும் இல்லை. அதே ஐயோ அப்படியே சேர்மன் போகிற ஸ்லோ போகும். அங்கே பாருங்க கம்பியெல்லாம் கட்டி கொண்டு வரையணும் இதுக்கு மேலாட. ஸோ அந்த இன்னொரு வெஹிக்கிள் வரும், பின்னால் ஒரு வெஹிக்கிள் வரும், நாங்கள் சிக்னலை போட்டு திரும்பணும், ஒரு கன்சர்ன். ஐயோ இது எந்த ரோட், இது எங்கண்ட தேரண்டு ரோடு இழுக்க வேண்டிய ரோட்டில் இப்போ வந்து பின்னால் வாரம் கொண்டு ஏற்றி விட்டா அப்புறம் அண்ணன் உங்களுக்கு பார்த்து போக தெரியாது அண்ணேன்னு சொல்லி எங்கண்டாங்க திருப்பி சண்டை பிடிச்சி போடுறது. அவ்வளோ மற்றது ரோட்டு வழியை போய்க்கல ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணி போறீங்கன்னா ஒரு 10 ஹோன். பட் நாய் நிற்க எப்போவுமே ஸ்லோ பண்ணுங்க ஹவுசி.
நாயால் என்ன பிரச்சனை வர மாட்டோம். நாங்கள் ஒரு நாளுமே நாய் கிடிக்க போகிறது இல்லை. செத்தாலும் நாய் கிடிக்கலாண்டா அது அப்படி ஜாம் பண்ணும், அது குழப்பி விட்டுரும். நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு நாய் அங்கேயும் இங்கேயும் ஜாம் பண்ண நீங்கள் அப்படி வாகனத்தை திருப்பி கொண்டே ரோட்டில் ஏற்றி விட வேண்டியார். ரோட்டில் கொண்டே மதில் ஏற்றி போட சாதி விட இனி கொஞ்சம் ஸ்பீடாக அடுங்கோ அப்படி ஒன்று ஏற்றி விட வேண்டிய. அப்போ தூரத்தில் வயல் நெல்லுகளுக்கு மேலாடையெல்லாம் வருது, கொஞ்சம் ஸ்லோவாக தூரத்தில் மேலே ஸ்லோ பண்ணுங்க. மாடம் நிற்குது, ஸோ ஸ்லோ பண்ணுங்க. யூ ஷுட் பி வெரி ப்ரிகாஷியஸ். மாடு ஆடு நாய் எங்கே தூரம் இருந்தாலும் வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணிடுவோம். ஏனென்றால் எனி டைம் முழு ஆக்சிடென்ட்களும் வாரது வந்து குழந்தை பிள்ளைகள், மாடு ஆடு நாய் மற்றது எங்கள்கிட்ட சில சனங்கள் மோட்டர் சைக்கிள் ஓடைக்கே தெரியும் இது எங்கேயோ தான் ஏமலாதி கொண்டு போகுதுண்டு. பேருந்து பார்த்தா தெரியும் காதுக்கு ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது, மற்றது 3 வீல் எல்லாமே எனி டைம் நிப்பாட்டலாம். இங்கெல்லாம் சிக்னல் பார்த்து ஓடுறோம் இல்லை. ஸோ யூ மஸ்ட் பி வெரி விஜிலண்ட். நாங்கள் தான் சேஃபாக ஓடணும் முடியும். மற்றாக்களை பேசி பேசலாம். வெரி குட். பெண்டில் ஒரு ஃபோன் அடிக்கிறேன் இல்லை, பெண்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. பட் பெண்டில் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் இந்த எங்கண்ட பக்கம் இடப்பக்கத்தால் எடுக்கணும், பாலத்துலேயும் எங்கள்ட இடப்பக்கத்தால் எடுக்கணும், நடு ரோட்டால் எடுக்க விடாண்டா. எங்கள்ட பெண்டில் எங்கண்டாக்கள் பெண்டில் பக்கத்து வீட்டுக்காரண்ட லேனுக்களால் தான் வந்து அப்படி அங்கால வந்து தான் வெட்டுறது. பெண்டில் ஸ்லோவாக எங்கள்ட பக்கத்துக்களால் ஸ்லோவாக போகணுன்ற ஒரு கன்சர்ன் ஒன்றுமே இல்லை. பாலங்கள்ல எல்லாம் என்ன செய்யறாண்டா நடுவால் எடுக்கிறது. இந்த டபுள் லைன் கீறி இருப்பான். இவன் என்ன எங்களுக்கு ஒரு வேற என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் இப்போ சிங்கப்பூர்ல அவன் பேர் சொல்லிடுறேன் நான். சந்தியில் ஒரு நாள் என்ன ஏற்றி வச்சு கொண்டு போன வீட்டுக்கு அப்படியே போன வீச்சுக்கு அப்படியே விட்டான். நான் சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிளே அடே மற்றவன் எல்லாம் சந்தியில் நிப்பாட்டி தாண்டா போவான், நாங்கள் நேராக போக மாட்டோம். அது சந்தியில் மற்ற வெஹிக்கிளெல்லாம் நிப்பாட்டி தான் பெருமா. ஆனால் நாங்கள் வந்து நிப்பாட்ட தேவையில்லைன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நாளைக்கு 2010ஆம் ஆண்டு நினைக்கிறேன். பைக்கில் அப்படியே ஒரு அமத்து நடிச்சா சந்தியில் அப்படியே ஒரு அமத்து ஒன்று. பெண்டு ஸ்லோ பண்ணுங்க ஹோன் அடிங்க, பெண்டில் ஸ்லோ பண்ணுங்க ஹோன் அடிங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஸ்லோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் லைனில் போகணும், இந்த பக்கத்து லைனில் போகணும் பெண்டில். வெரி குட். ஸ்லோ பண்ணி இங்கே போகும். என்ன ரைட் பாருங்க பெண்டில். ரைட், வெரி குட். எங்களுக்கு ஒன்றுமே தெரியல பெண்டில். ரைட், பெண்டில் ஸ்லோ பண்ணி ரோட்டு நேர கொஞ்சம் நடுவுக்கு எடுத்துட்டு அமர்த்துங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஊருக்கே அமர்த்துங்க. பட் இதில் கியர் மாற்றி கொண்டு தேவையில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அமர்த்தைக்கில் வெரி கன்சர்னாக இருக்கணும். தச்சமயம் ஆக்சிடென்ட் பட போகணும்னு சொன்னால் உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணணும். ஒரு கொஞ்ச காலம் போக 180 அப்புறம் அந்த எங்களோட அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு எங்களோட இந்த பட்டன் எல்லாம் போயிடும். எங்கெங்கே என்ன இருக்குது, ஹேண்ட் பிரேக் எங்கே இருக்குது, பிரேக் எங்கே இருக்குது, அதை அடிக்கணும். ஆக்சிடென்ட் பட போனால் நான் ஒரு 5 செகண்டில் சிறப்படாண்டு எல்லாம் அடிப்பேன். நான் சிக்னல் போட்டு ஹெட்லைட் போடுறது இந்த பெண்டம்மா பெண்ட் அப்போ பெண்டில் ஸ்லோ பண்ணுவோம். இந்த பெண்டில் இப்படி ஸ்லோ பண்ணி போட்டு ஒருத்தர் இல்லை எனிவே பெண்டில் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பெண்டை நிமித்தி போட்டு பாருங்க. பெண்டில் தான் கொண்டு வந்து அவையும் பாவம் இங்கே காய போடுற நெல்லுகளை. அப்போ நாங்கள் இந்த பக்கம் ஒரு பஸ் ஒன்று வந்துச்சுன்னா நாங்கள் இங்கே கீழே தான் ட்ரக்க வண்டி வரும், இங்கே தான் ட்ரக்க வண்டி வரும் வெஹிக்கிள். வேலை இதெல்லாம் க்ளீனாக இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. தச்சமே அப்படி இல்லையாண்டா அப்படி ராக்கி போட்டு கொண்டே வேலியில் எல்லாத்தையும் போட்டு கொண்டு நிற்க வேண்டியான். சரிதானே? ரைட், வெரி குட். இது வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு சரியான சந்தோஷம். என்னன்னா இந்தியோட செகண்ட் பெண்டம் அவ்வளோ இந்த பெண்டில் வந்து இந்த அமர்த்துறதா கவசி. நான் எத்தனை நேரம் சொன்னேன் பெண்டில் ஸ்லோவாக போங்க. வெரி குட், ப்ளீஸ். ரைட், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அது அந்த கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஸ்லோ பண்ணுங்க. ஒரு டவுன் தானே, டவுனில் ஃபஸ்ட்டாக போய்க்கு ஸ்லோ பண்ணுங்க. அவர் போலீஸ்கார் நிற்கிறேன், அவன் நிற்க பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுங்க. போலீஸ்கார் நிற்கணும். வண்டியோட லைசன்ஸ் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. லேர்னர் டைம் லெவல்ஸ் இருக்குது, லேர்னிங் டைம் லெவல்ஸ் என்னடா இவ்வளோ விரைச்சி போயிருக்குன்னு பார்த்தேன். கைகால் பார்த்தா அது பயம் இல்லை. ஏசியில் கைகால் பயத்தில் வரைக்குது, இன்னத்தில் வரைக்குதோன்னு எடுத்து ஒரு ஆள் கோவத்தில் போயிருக்கு. என்னோட பேசி போட்டுருக்காங்க கவுசி ஆண்டு தான் கத்தினா வேறு ஒன்றுமே. அது அங்கே வேறு வெஹிக்கிள் வரைக்கும் இவ்வளோ ஸ்பீடாக எடுக்கிறீங்க. ஸ்லோ என்னன்னா நம்மளோட ஆக்களை தெரியா கவுசி. இது வந்து யூ ஆர் நாட் டிரைவிங் இன் அமெரிக்காவோ கனடானோ வேறு எங்கண்ட ஆக்கள் பெண்டில் வந்து தான் ஸ்பீட்டாக எடுப்பானுங்க. எங்கண்ட ஆடுவீங்க பாரு, நான் சொல்லி வாய் முடியலை. அந்த ரைட், ஸ்லோ, வெரி குட். பெட்ரோல் இருக்குது, குட் டிரைவிங். ஓகே, நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் மனசில். இன்றைக்கு மன்னார் வழக்கு முடிஞ்சு போய் கொண்டிருக்கிறேன். மன்னார் வழக்கு வந்து 4ஆம் மாதம் 28ஆம் தேதி தள்ளுப்பட்டிருக்கு. என்ன பிறகுது உங்களுக்கும் பயத்தில் பிறக்குதுன்னா எங்களுக்கும் இவ்வளோ பயத்தில் பிறக்க மாட்டு. அங்கே கையில் நெல் வச்சிருக்காங்க விளங்கல. ஆறு உங்களுக்கு பயம் உங்கள்ல, எனக்கு பயம் உங்கள்ல, சேலத்துக்கு பயம் அங்கல்ல.
கோவமா இல்லையா? லேர்னர்னா அப்படிதான் மாடு நிற்குது. நான் சொன்னா மாடு ஆடு நிற்கிற இடத்துல அது எங்கே தூரம் நின்றாலும் இந்த பெஸ்ட் அட்வைஸ் ஆடு மாடு அங்கே பாரு அது சொல்லி முடியல ஒரு சொல்லி இதுக்காண்டி தான் நான் சொன்னான். ஒரு அன்னையோரால் ஒரு கதையும் இல்லை ஒன்றும் இல்லை. அங்கே பாரு நடு ரோட்டில் பட்டாரம் வந்து ஏற்றுப்படுது, மோட்டர் சைக்கிள் கொண்டு வந்து நடு ரோட்டில் ஏற்றுப்படுது. ஒரு கன்சர்ன் என்ன ஒரு வெஹிக்கிள் வேறு மாற்றி இது ஒன்றுமே இல்லை. ஒன்று நாங்கள் தான் வெஹிக்கிள் கவனமாக போகணும். அடிபட்ட அப்புறம் ஒன்றும் செய்யலாது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைய நாள் second day she is learning very well and she is very fastly learning and very fastly adapted. ரெண்டு சொல்லி முடியல. அங்கே மாடு தெரியுது, ஸ்லோவாக போகும். அந்த மாடு எங்கே பாயமாடு தெரியாது, நடு ரோட்டில் நிற்குது. ப்ளீஸ் டீச் பண்ண போகிறோம். இது என்னென்றால் ரைட் இதில் ஸ்லோவாக போங்கோ, கோன் அடிங்கோ, அது தண்டை வாட விளத்தும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கோ. மாடு எனி டைம் எங்கேயும் பாடலாம். இப்படி எல்லாம் வெட்டிட்டு எல்லாம் ஓட வேண்டாம். பெஸ்ட் அட்வைஸ் ப்ளீஸ். வெரி குட். நவ் யூ ஆர் சேஞ்ச், யூ ஹவ் சேஞ்ச் அ லாட். ஐ எம் மச் தேங்க்ஃபுல் ஃபார் ஸ்லோவாக அங்கே வெஹிக்கிள் ரைட். ஏன் அந்த ஸ்லோவான்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு முதலாவது பயங்கர பயம், ரெண்டாவது அந்த வந்திருக்கிற ஆள் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு தெரியாது, அந்த பிரச்சனை. ரைட் வெரி குட். நான் இப்போ வாங்க சொல்லல ஃபோன் அடிக்கொண்டு தான். ஸோ இட்ஸ் ஈஸி. ஸோ எனிபடி வாண்ட் டு லேர்ன் நவ் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் கௌஷல். ஸ்லோவாக போ, பெண்டில் ஸ்லோவாக போ, நல்லா ட்ரைவ் பண்ணுறாய். ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த செகண்ட் டே உங்களுக்கு தெரியும் இந்த கையால் ஒன்றும் அடிக்கிறேன்னு சொல்லி இல்லை வெயிட் கூட விட்டாது. விருப்பம் கூட ரெண்டு கையை பை ஸ்டியரிங் வீலில். பட் வித் டைம் யூ கேன் ட்ரைவ் ஒன் ஹேண்ட், ஒன்லி ஒன் ஹேண்ட். மற்றது இப்போ ஒரு இடத்துல போய் திருப்ப போகிறீங்கடா, இப்போ நேர் ரோட்லாம் ட்ரைவ் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு இது படிஞ்சிடும். மற்ற காரை அப்படி இப்படி வெட்டிட்டு வரல, ஸ்மூத்தாக போங்க நேர அங்கே படி கொண்டு தேவையில்லை. பஸ் அங்கே வருது, உடம்பு வரைக்கும் போய் ஸ்லோ பண்ணினா கூட ஓகே. உடம்பு இதே ஸ்பீடில் போய் கொஞ்சம் கிட்ட வரைக்கும் ஸ்லோ பண்ணாலும் கூட ஓகே. இப்போ நான் யூ ஆர் லேர்ன் அ லாட். நோ யூ டோன்ட் ஹேவ் டு பிரேக். நான் இதே ஸ்பீடில் விட்டுட்டு லெட் ஹிம் பாஸ். பாருங்க என்னன்னா இந்த கார் வந்து ஓட்டோவாகவே சென்ஸ் பண்ணும். ஏன்னா அது சென்ஸ் பண்ணினாண்டா அவன் வந்து அவன் ஃபேஸ் வந்து இங்கே சென்சருக்கு நேராக வந்துட்டு உங்களுக்கு அவன் வெட்டியில் எடுத்தவர். அவர் வெட்டி எடுத்தவனா இந்த கார் வந்து சென்ஸ் பண்ணி போட்டு டி அடிச்சது ஓட்டோ பிரேக் அடிக்கும் ஞாபகம் வச்சிருக்கணும். எந்த கார்லேருந்து முக்கியமாக இப்படியான கார் வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஓட்டோ பிரேக் அடிச்சிட்டு இப்படி போய் முன்னே தான் விட வேண்டியிருக்கும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். ரைட் நவ் யூ கேன் கேரி ஆன். ஓகே வெரி குட். Kaushalya is driving very fast and that's a happy video. I'm so sorry for scolding you. கோமான் இல்லையா போது வேற இந்த இதுகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் பிரச்சனை, சொல்லி கொடுக்காலும் பிரச்சனை இல்லை. ட்ரைவ் பண்ண சொல்லி தர மாட்டேங்கன்றீங்க. இப்போ வந்து சொல்லேக்க ஒரு வசனம் மாதிரி பேசி போட்டால் அது பேருந்து விட்டு ஹோம் வந்துடும். ஹோம் வந்து மூஞ்சி பாருங்க இப்படி ஸ்லோ பண்ண பெண்டு நே அவசரப்படாது. இப்போ தானாடி ஓடவழி கிடையாது அதுக்குள்ள ஏண்டி இப்படி ஒரு வெரி குட். நல்ல ஷி இஸ் டூயிங் வெரி வெல். ஷி இஸ் ரியலி டூயிங் வெரி வெல். பாலம் பெண்ட் இந்த ரெண்டையும் ஸ்லோ பண்ணமா. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாத்.